ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாளிலே உங்கள் யாவரோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வல்லமையாக மகத்துவமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற ஆண்டுடைய வார்த்தையாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகத்தில் எப்படி காணப்படுகிறார்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினவுடனே முதல் செய்தி என்ன? காலையிலே இருட்டோடு எழும்பி மரியாள் கல்லறையிடத்தில் ஓடி வருகிறாள். ஓடி வரும்பொழுது அவள் முதலில் சொன்ன செய்தி என்னவென்றால், உள்ளே போய் அவரை காணவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே மரியாளுக்கு காணப்படாத ஆண்டவராக இருந்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை ஆசரிக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் யார்? இஸ் அ மிஸ்ஸிங் லார்ட். அவர் காணாமல் போன ஆண்டவரை போல அநேகருக்கு இருக்கிறார். எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். முதல் செய்தி மரியாள் சொல்கிறார், அவரை காணவில்லை. அவரை வைத்த இடத்துல தேடுகிறார்கள், அவரை காணவில்லை. இன்றைக்கி அந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆசரிக்கிறாயே, உன் வாழ்க்கையில் அவர் எப்படி இருக்கிறார்? காணப்படுகிற தேவனாய் இருக்கிறாரா, காணப்படாத தேவனாய் இருக்கிறாரா? அதான் முதலாவது கேள்வி. அன்புக்குரியவர்களே, யோபின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். யோபு 23ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை அவன் சொல்லுகிறான், நான் ஆண்டவரை தேடுகிறேன், எனக்கு முன்னாகவும் எனக்கு பின்னாகவும் தேடுகிறேன், அவரை காணவில்லை. அவர் இருக்கிற இடத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் முறையிடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த திருநாள் ஈஸ்டரை கொண்டாடியாச்சு. ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? நிறைய பேர் வாழ்க்கையில் இல்லையே, அவரை காண முடியலையே, பல இடங்களுக்கு போகிறாங்க, பிரயாசப்படுறாங்க, ஆண்டவர் எங்கேயா, எங்கே காணாமல் போயிட்டாரு? ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அவள் தேவனாய கர்த்தரை தேடும்படி ஆடுகளோடும் மாடுகளோடும் போவார்கள், ஆனால் போகையிலே அவரை காண மாட்டார்கள். ஏன்னா பயங்கரம் பாருங்க. நீ வாழ்க்கையில் எத்தனை பேருக்கோ உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காணப்படாத ஆண்டவராக இருக்கிறார்கள். மிஸ்ஸிங் லார்ட், காணப்படவில்லை. தேடுகிறார்கள், பல இடங்களை தேடுகிறார்கள். எங்கேயா அந்த ஆண்டவர் போனார்? அவர் ஏன் வாழ்க்கையில் செவி கொடுக்காது போல இருக்கிறாரு? ஏன் வாழ்க்கையில் நன்மைகளை காண முடியல? தேவனுடைய அதிசயமான செயல்களை உணர முடியவில்லை என்றெல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை கண்டிடத்தக்க விதத்திலே தேடுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க விதத்திலே தேடுங்கள். நீ ஆண்டவரை கண்டடைய விதத்தில் நம்ம தேடுகிறோமா? எந்த இடத்திலே ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? அங்கே வேதவசனம் சொல்கிறது, உயிருள்ளோரை மரித்தோடத்தில் தேடுகிறது என்ன? நீ ஆண்டவரை ஆராதிக்க, உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நீ யாரை எந்த இடத்துல தேடிக்கொண்டு இருக்கிறாய்? அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தா. ஆனால் காணக்கூடாத இடத்திலே தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், கல்லறையிலே தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், அடக்கம் பண்ணின இடத்திலே தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு உன்னுடைய நிலைமை என்ன? ஆண்டவர் வாழ்க்கையிலே தென்படுகிற ஆண்டவராக இருக்கிறாரா, அல்லது மிஸ்ஸிங் லார்டாக இருக்கிறாரா? அவரை காண முடியவில்லை, அவரிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை, தேவன் இல்லை என்று சொல்லுகிறாயா? கொஞ்சம் யோசித்து பாருங்க ஐயா. வாழ்க்கையில் எத்தனையோ நாள், எத்தனையோ வருஷங்களும் ஆயிற்று. ஆண்டவர் எங்கே? ஆண்டவராய் கர்த்தர் இந்த உலகத்திலே ஜீவித்த பொழுது மிக அழகாக சொன்னார். என்ன சொன்னார்? மலை பிரசங்கத்திலே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே தென்பட வேண்டுமானால் முதலாவது இருதயத்திலே சுத்தம் இருக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஆராதனை உனக்கு காணப்படாத தேவனுடைய ஆராதனையாக இருக்கும். தேவன் எங்கே என்று சொல்லி கேள்வி கேட்கிற ஒரு ஆராதனையாக இருக்கும். இந்த ஆண்டவர் தென்பட வேண்டுமானால் முதலாவதாக உன் இருதயத்திலே சுத்தம் வர வேண்டும். எனக்கு அருமையானவர்களே,
சங்கீதம் 34:18 சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். நீ ஆண்டவர் உன் பட்சத்திலே வர வேண்டுமானால் உன் இருதயத்திலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு முன்பதாக உன் இருதயத்தை நொறுக்கின ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதை கர்த்தரிடத்திலே எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது மிக அழகாக சொல்கிறது பாருங்கள். யோவான் 20:15 அங்கே மரியாள் அழுது கொண்டு இருக்கிறார். இயேசு வந்து கேட்கிறார், ஸ்திரியே ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? அப்பொழுது அங்கே வேதவசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை, உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை தோட்டக்காரன் என்று எண்ணி. நான் முதலாவது சொன்னேன், ஆண்டவர் மிஸ்ஸிங் லார்ட், காணாத ஆண்டவரை போல இருக்கிறார். இரண்டாவது, மிஸ்டேக்கன் லார்ட், தவறாக புரிந்து கொள்கிற ஆண்டவர். இயேசு வந்து நிற்கிறார், அவரை தோட்டக்காரன் என்று எண்ணுகிறாள். ஏனென்றால் அவளுக்கு, மரியாளுக்கு, இயேசு இரட்சகர், உயிரோடு இருக்கிறவர், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஒரு தப்பான அபிப்பிராயம் அவளுக்குள்ளே வருகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிறாயே, அவரை பற்றி உனக்கு என்ன வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது? எப்படி நினைக்கிறாய்? அன்றைக்கு ஒரு சமாரிய ஸ்திரீ இயேசுவோடு சம்பாஷிக்கும்போது கேட்டார், என் தகப்பனாகி ஆபிரகாமை விட, யாக்கோவை விட நீர் பெரியவரோ? இயேசு சொன்னார், உன்னிடத்தில் பேசுகிறவர் யார் என்று அறிந்திருந்தால் அவிடத்திலே நீ கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்று சொன்னார். நீ ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறியா? அறியாத ஆண்டவராக, தவறாக அர்த்தம் கொள்ளப்பட்ட ஆண்டவராக நீ இருக்கிறாயா? ஆண்டவரை பற்றி சரியான வெளிப்பாடு இல்லாத ஒரு மனுஷியாக இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய இனிய சத்தம் உன்னை தேடி வருகிறது. என் மகனே, என் மகளே, நீ என்னை பற்றி என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறாய்? அநேக நேரங்களில் ஆண்டவர் தப்பாவையே புரிஞ்சுக்கிட்டோங்க, தப்பாவே புரிஞ்சுக்கிட்டோம். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். எதற்காக? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையை சுமக்கிறார். அதை பார்த்தோன்னே எருசலேமில் உள்ள அந்த பெண்கள் எல்லாம் அழுகிறார்கள். இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். ஏனென்றால் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய, உலகத்தின் பாவத்தை சுமக்க இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறேன். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! நீ ஆண்டவரை ஆராதிக்கிற, உயிர்த்தெழுந்த இரட்சகரை ஆராதிக்கிற உன்னுடைய அனுபவம் என்ன? நீ தவறாக நெறிந்து கொண்டு இருக்கிறாய். அறிய வேண்டிய பிரகாரமாய் நீ அறியவில்லையே. 1 கொரிந்தியர் 2:8 சொல்கிறது, அந்த மகிமையின் கர்த்தரை இந்த உலகத்தின் பிரபுக்கள் அறியவில்லையே, அறிந்திருந்தால் அவரை சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே. இன்னைக்கு வாழ்க்கையில் ஏன் கஷ்டம், ஏன் தொல்லை, ஏன் பிரச்சனை, ஏன் வேதனை, ஏன் கண்ணீர்? தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் நாம் அறியவில்லை. அதாங்க பிரச்சனை, அதாங்க ப்ராப்ளம். உலகத்துள்ள அநேக மக்களுக்கு அதுதான். இயேசு கிறிஸ்து கூட அவரோடு பழகின சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியவில்லை. இயேசு நான் பிதாவினிடத்தில் போகிறேன்றார். உடனே சீஷர்கள் சொன்னாங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் பிதாவினிடத்தில் போங்க, சிங்காசனத்தை உட்காருங்கன்னா சொன்னாங்க. இல்லைங்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும். எங்கே போகிறேன்னு சொல்லிடுறே, போகிற இடத்த எங்களுக்கு சொல்லும், நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போகிறான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை அறிய பிரகாரமாய் நீ அறிந்திருக்கிறாயா? ஆண்டவர் யார் என்று உனக்கு தெரியுமா? இல்லை என்றால் தவறான அபிப்பிராயம் கொண்டு நீ வேதனைப்படுகிறாயா? வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நாம் பயப்படுகிற வேளைகளே, கலங்குகிற வேளையிலே ஆண்டவரை அறியாமல் பேசி விடுகிறோம். அவருடைய திட்டத்தை அறியாமல் நாம் பேசி விடுகிறோம், துடிக்கிறோம், வேதனைப்படுகிறோம்.
அன்னைக்கு ஆபிரகாம் கூட, விசுவாசின் தகப்பனாகிய ஆபிரகாம் கூட ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாதபடினால ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருப்பேன். அவரா என்ன சொல்கிறான்? சந்தோஷம்டானா? இல்லை, கேடகமெல்லாம் இருக்கட்டும், எனக்கு நீ என்ன தருவீர்? என் வீட்டு விசாரிப்புக்காரன் என்று என்னை கவனிக்கிறவனாக இருக்கிறானே, அவன் தான் எனக்கு சுதந்திரமா என்றெல்லாம் கேட்கிறான். ஆண்டவராகி கர்த்தர் அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தின் நட்சத்திரங்களை காண்பிக்கிறார். பாருப்பா, நீ என்னை விசுவாசி, இவைகளெல்லாம் சிருஷ்ட தேவனாகிய என்னால் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியாதோ? வேதவசனம் சொல்கிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். இன்றைக்கும் உன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு அர்த்தமுள்ள தேவனாக, சரியாக புரிந்து கொள்ளப்பட்ட தேவனாக இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உன்னோடு இருக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை நீ உணராதனாலே, தேவனை உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவியாதனாலே தவறாக அர்த்தம் கொள்ளப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அநேகருக்கு காணப்படாத தேவனாக இருக்கிறார். அநேகருக்கு தவறாக அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட்ட தேவனாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்? கொஞ்சம் யோசித்துப்பார். நிறைய நேரங்களில் நீ புலம்புறாயே, உன்னோடு இருக்கிற தேவனுடைய வல்லமையினாலே உணர முடியவில்லையே, அவருடைய கிருபைகளை அறிந்து கொள்ள முடியவில்லையே, அவருடைய தயவை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே, ஏதேதோ அர்த்தம் சொல்லி தேவனுடைய நாமத்தை வீணடிக்கிறாயே. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் இயேசுவை அறியாதனால, எம்மா சீஷர்களை பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார். ஆனால் கூட இயேசு கிறிஸ்துவ சீஷர்கள் எம்மா ஊரில் வந்த சீஷர்கள் புறப்பட்டு போகிறாங்க. இந்த எம்மா ஊர்னாலே ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்லுவாங்க, சுடுதண்ணின்னு சொல்லி. நீ விசுவாசியுடைய வாழ்க்கையில் தேவனை ஏன் அறிந்து கொள்ள முடியும்னா, இந்த சுடுதண்ணி விசுவாசி மாதிரி இருக்கிறாங்க. சுடுதண்ணி விசுவாசினா என்ன? எல்லாம் டப்பு 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 ஷார்ட் டம்பர் மாதிரி. இயேசு உயிர்த்தெல்லாம் சொன்னால் இவங்க அவர் உயிர்த்தெழுந்து இருக்கட்டுங்க, சரிதான், கண்டாங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம ஊருக்கு போவோம்னு சொல்லி ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. இயேசு அவங்களோடு நடந்து வரார். வேதவஸ்தனம் சொல்லுகிறது, அவரை வழிப்போக்கன் என்று நினைத்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பக்கத்தில் போகிறாரு. ஆனால் அவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? இயேசு கிறிஸ்துன்னு தெரியல, வழிப்போக்கனை போல. ஏன்னா சோகம் மூன்று இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அவரைத்தான் நாங்கள் நம்பியிருந்தோம், இஸ்ரவேலின் மீட்பு என்று நம்பியிருந்தோம், ரட்சகர் என்று நம்பியிருந்தோம், எங்கள் புழப்பெல்லாம் விட்டுட்டு வந்தோம், போயிட்டாரியா, நடுக்கட்டில் விட்டுக்கிட்டு போயிட்டாரியா என்று கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. இயேசு வேத வாக்கியங்கள் எல்லாம் விவரித்து காண்பிக்கிறார். நிறைய பேருக்கு ஆண்டவர் ஏன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தவறாய் அர்த்தம் கொடுக்கப்படான்னா, வேத வசனத்தில் பழக்கம் இல்லை. அன்றைக்கு எம்மாவு சீஷர்களுக்கு வேத வசனத்தை அப்படியே எடுத்து காமிக்கிறார். தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகளை எடுத்து காண்பிக்கிறார். அதை கேட்கும்போது எம்மாவு சீஷர்களுக்கு இருதயம் வந்து கொழுந்து விட்டே இருந்ததான். பாருங்களேன், அப்போ ஆண்டவர் ஏன் தவறாக புரியணும்னா, நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அதற்கு பிறகு அந்த அறைக்குள்ளே போகிறார். அப்பத்தை பிற்கும் பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது, இயேசு என்று அறிந்து கொள்கிறார்கள். நண்பர்களே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஏன் தவற புரிஞ்சிருக்கான்னா, வேத வசனங்களை நீ ஆராயவில்லை, தேவனுடைய வல்லமையை நீ உணரவில்லை, தேவனுடைய பிரசன்னத்தை நீ உணரலை. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஏதோ மரிச்சாரு, உயிரோடு எழும்பினார், அந்த நம்பிக்கை இல்லை. அவர் தவறாய் புரிந்து வைத்திருக்கிறார். நீ புரிந்து கொள்ள வேண்டிய விதமாய் அவரை புரிந்து கொள். பக்தனாகிய பவுல் சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். என்ன அழகான மெசேஜ் பாருங்க. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நீ ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறியா? யாருன்னு தெரியுமா? அவரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி உனக்கு தெரியுமா? இல்லை என்றால் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய ஜெபங்களும் வீணாய் போய்விடும். அருமையானவர்களே, வீணாய் போய்விடும். அதற்கு காரணம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்து கொள்ளும். நிறைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை அறியல,
கர்த்தருடைய மகத்துவத்தை அறியலை. எழுப்புதல் ஏன் இல்லை? விடுதலை ஏன் இல்லை? ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை. அதனால்தான் மரியாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார்னு சொன்னாலும் பாம்போல் அழுதுகிட்டு, இயேசு கிறிஸ்து பக்கத்திலே வந்தாலும் தோட்டக்காரன் நம்பி, என் எஜமான் எடுத்ததுன்னா சொல்லுங்கப்பா, காசு வேணால் வாங்கிக்கிடுங்க, அவரை பார்க்கணும்னு சொல்கிறேன். எவ்வளோ பயங்கரம்! இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிறாய், உயிர்த்தெழுந்த செய்தி கேள்விப்படுகிறாய். உன் ஆண்டவரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? உன் கர்த்தரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் கூடும். நம்புகிறாயா? இந்த வேளையில் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன் அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நம்புகிறேன், உம்முடைய விடுதலை நம்புகிறேன். நீர் எனக்காக இந்த உலகத்திலே வந்தீர், எனக்காக பாடுபட்டீர், எனக்காக உயிரோடு எழும்பீர் என்பதை முழு மனதோடு நீங்கள் அறிந்திருப்பிடானால் இந்த ஈஸ்டர் பண்டிகை ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாக மாறும். ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆண்டவரை போல இருந்தார். சிலரால் அவர் தவறாய் அர்த்தம் கொள்ளப்பட்ட தேவனாய் இருந்தார். மூன்றாவதாக அவர் எப்படி இருந்தார்? இயேசு கிறிஸ்து செத்தான் போய் அவர் உயிரோடு எழும்பிட்டான்னு சொல்லி சீஷர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒருத்தன், என்னப்பா உயிரோடு எழும்பினார்? நீ வேதாமத்தை வாசித்து பாருங்க. தோமா சொல்கிறான், உயிரோடு எழும்பிட்டாரா? அவர் எழும்பி வந்தா நான் அவருடைய கைகளின் விரல்கள் அந்த காயத்தில் உள்ள கையை விடணும், விழாக்குள்ளே கையை விடணும். அந்த காயம் பட்ட தழும்பெல்லாம் பார்த்து உண்மையிலே கையில் ஓட்டம் இருக்கா இல்லையா இந்த பார்த்து அதுக்கு பிறகுதான் நம்புவேன். இந்த கதையெல்லாம் விடாதீங்கன்னு சொல்லி அதிகமாக பேசணும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் நாம் பார்க்குறோம். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அந்த தோமா அவரை திட்டின அந்த இடத்திற்கு அவர் போகிறார். அதே சூழ்நிலைக்கு போகிறார். அவரை கூப்பிடுறார், உயிர்த்தெழுந்த கண்ணை காண்பிக்கிறார். தோமா, அந்த கையை போடுப்பா, கையை போடு, காயத்தை பார்க்கணும்னு சொல்லி கையை போடு. அவன் கதை இருக்கிறார். அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சிலருடைய வாழ்க்கையிலே அவர் காணாமல் போன்ற ஆண்டவராக இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் தப்பாய் அபிப்பிராயம் கொண்ட தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக இஸ் அ மைண்ட்ஃபுல் காட். யார் என்ன சொன்னாங்களோ, என்ன பேசுனாங்களோ அதை அப்படியே அறிஞ்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்ம அறிகிற தேவனாக இருக்கிறார். இஸ் அ மைண்ட்ஃபுல் காட். நிறைய சமயங்கள் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவராகி கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறாரு, என் நிலைமை என்ன தெரியும் அவருக்கு, என் சூழ்நிலை என்ன தெரியும், நான் எப்படி இருக்கிறேன். தோமா அப்படியே பேசினான். அவனை பார்க்க மாட்டேன்ப்பா, என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சங்கீதம் 139 சொல்கிறது, உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? பாதாளத்திலே போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கண்கள் என்னை காண்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதான் தேவன், அதான் தேவன். பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும், நான் படுத்திருந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் நீர் என்னை அறிகிறீர். உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? இஸ் அ மைண்ட்ஃபுல் காட். நம்ம என்ன செய்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒன்றும் அவருக்கு முன்னாடி மறைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷன் வர்றான். அவரை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. அவன் கேட்குறான், எப்படி உமக்கு தெரியும்? நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன். அந்த காலத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயப்படுறவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு தியான வேளையிலே செலவு செய்வார்கள். அந்த தியானம் என்ன? ஒரு அத்தி மரத்தின் கீழே இருந்து, மேசியாவே நீர் எப்பொழுது வருவீர், எங்களுக்காக யுத்தம் செய்வீர், எங்களுக்காக வழக்காடுவீர் என்று முறையிடுவார்களாம். அதான் அத்தி மரத்துக்கு கீழே இருக்கிறது. இப்படி தான் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருந்திருக்கிறான். இப்போ இயேசுவை பார்க்க வர்றான். இயேசு சொல்கிறாரு, மேசியாவே நீ தேடிக்கிட்டு இருந்தியே, அவர் தான்ப்பா நான். அத்தி மரத்தின் கீழே இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன். ஆண்டவருக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போக முடியாதுங்க. சகைங்கிற ஒரு மனுஷனை பாருங்கள், அவன் ஆயக்காரன், பலவிதமான லஞ்ச லாவணியங்களோடு தன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன்.
ஆண்டவராய் கர்த்தர் அவனை சந்திக்கிறார், அவனுடைய வாழ்க்கையை சந்திக்கிறார். எப்படி? அத்தி மரத்தின் மேலே ஏறி, காட்டு அத்தி மரத்தின் மேலே ஏறி போய் கிளைகளுக்கு நடுவில் உட்கார்ந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வருகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அத்தி மரத்தின் கீழே வந்து, சகைவே நீ கீழே இறங்கி வா. என்ன அழகா பேர் சொல்லி அழைக்கிறார். சகைவே நீ கீழே இறங்கி வா. அவன் இறங்கி வருகிறான், தன் நிலைமையை உணர்கிறான். ஐயோ, நான் இவ்வளோ மோசமான ஆளே, இறங்கிவான்னு சொல்லிட்டாரே, வீட்டில் தங்கணும்னு சொல்கிறாரே. தன் பாவத்தை அறிக்கை செய்கிறான், தன் வாழ்க்கையை ஒத்துக்கொள்ளுகிறான். இன்றைக்கும் கூட ஆண்டவரை அறிய மாட்டார் என்று நினைக்கிறாயோ, உன் உள்ளந்தெரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும். உன் உள்ளத்தில் உள்ள வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் கவலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் துக்கங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் பாடுகளை தேவன் அறிந்திருக்கிறார். உன் இக்கட்டுகளை தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உன் வாழ்க்கையை ஒத்துக்கொள்வாய். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மைண்ட்ஃபுல் காடாக, எங்களை அறிகிற தேவனாக இருக்கிறீர் என்பதை ஒத்துக்கொள்வோமா? நம்முடைய எல்லா நிலைமையும் தெரியும், நம்முடைய பாடுகள் தெரியும். ஆண்டவராய் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவப்படுகிற வேளையிலே மோசே அழைத்து சொன்னார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து அவருடைய கூக்குரலை அறிந்திருக்கிறேன். மோசே, அவளை விடுவிக்கும்படி நீ புறப்பட்டு போ. என்ன அற்புதமான ஆண்டவர்! இன்னைக்கு உன்னை அறிந்தவர். அன்னைக்கு ஆகாரை அடிமை பெண்ணாக ஆகாரே என்று அழைத்த தேவன். அவள் சொன்னாள், எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். இன்றைக்கும் உங்களை அறிந்த தேவன் பக்கத்திலே உண்டு. உலக மக்கள் ஒருவேளை உன் வேதனை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், உன் துக்கத்தை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், உன் சஞ்சலத்தை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், உன் கண்ணீரை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். பட் God know everything. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உன் நினைவுகள், உன் எண்ணங்கள், உன் தோற்றங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் நீ கனிவோடு உன்னை அழைக்கிறார். ஏசப்பா கனிவோடு உன்னை அழைக்கிறார். அப்பா, நான் உன்னை நன்கு அறிந்திருக்கிறேன். அன்னைக்கு கலக்கத்தோடு பேதுரு சொன்னான், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடும். ஆண்டவர் சொன்னார், அப்படி இல்லை தம்பி, நீ பாவின்னு சொன்னா விட்டுருவோனா? அதுக்கு இல்லை, உன்னை ஏற்றுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன், உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று ஆண்டவன் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கும் உன்னை உள்ளத்தை அறிந்தவர் அவர். உலகத்தில் மனுஷர்கள் உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், உன் கணவன் உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், உன் பிள்ளைகள் உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். பட் ஹீ இஸ் அ மைண்ட்ஃபுல் காட். உன்னை நினைத்திருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் நினைவாகவே இருக்கிறார். உன்னை நினைவுகிற தெய்வம் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இரட்சகராக இருக்கிறார். ஆம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படி இருந்தார்? அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறது. நிறைவேறுக்கு அவர் காணாமல் போன தேவனாக இருந்தார். இரண்டாவதாக, நிறைவேறுக்கு தவறாக அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட்ட தேவனாக இருந்தார். மூன்றாவது, அவர் எல்லாவற்றையும் அறிகிற தேவனாக இருந்தார். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? இயேசு உயிர்த்தெழுந்து அவர் தரிசனமான பொழுதும் கூட சீஷர்கள் பூரணமாய் நம்பவில்லை. ஏனென்றால் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். ஆகவே தான் யோவான் 21 இயேசு உயிரோடு இருந்து அவர் பரத்துக்கு போக முன்னாடி அவங்க எல்லாத்தையும் பேசுகிறார். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, வாட் இஸ் அவர் ஃபியூச்சர்? எங்கள் எதிர்காலம் என்ன? நான் என்ன செய்ய முடியும்? பேதுருடன் ஒரு கூக்குரல் கொடுக்குறான், எப்பா நான் மீன் பிடிக்க போகிறேன். இனிமேல் இவ்வளோ நாள் ஏசுன்னு சொல்லி கையடித்தது போதும், ஊர் சுற்றினது போதும். சரி, அவர் நல்லவர், நல்ல மனுஷன், இருந்தார், வாழ்ந்தார், போயிட்டார். இனிமேல் நம்ம பொழப்பா பார்ப்போம்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. அவன் போடுறோன்னு எல்லாரும் நாங்களும் வர்றோம்னு சொல்லி படகுல ஏறி போகிறாங்க. எதுக்கு? வாழ்க்கைக்காக. எப்படி வாழ்கிறது, என்ன பண்ணுறது? வாழ்க்கை போராட்டங்கள். நிறைய வாழ்க்கையில் கூட்டங்களுக்கு, ஆலயங்களுக்கு வரதை கட்டார் பண்ணிடுறாங்க. இயேசு உயிர் ஆமாம் எழுதாருங்க. ஆனால் நம்மளை நம்ம தாங்க பார்க்கணுங்க. நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது என்ன பண்ணுறது?
எல்லாரும் மீன் பிடிக்க போகிறாங்க. தங்கள் சுய பலத்தினாலே, தங்களுடைய சுய சாமர்த்தியத்தினால வாழ்க்கையில் எல்லாம் முடிச்சலான்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் என்ன நடக்குது? என்ன நடக்குது? இரவு முழுவதும் அவங்க சுற்றி சுற்றி வலைய போடுறாங்க. ஒன்றுமே என்ன செய்யலை, அகப்படலை. ஜீரோ ஜீரோ. ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார் யோவான் 15, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஐயா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே முடியாது. காலையில் 7 மணி கடற்கரையில் நின்றுட்டு ஆண்டவர் கேட்குறார், பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாயின் உண்டா? அவங்க சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை. நாங்களும் எங்களால் முடிஞ்சதை செஞ்சு பார்த்தோமுங்க, வலையை சுற்றி சுற்றி போட்டோம், ஒன்றும் நடக்கலை. இயேசு சொன்னபடி மறுபடியும் போய் வலையை போடுறாங்க, திரளான மீன்களை பிடிக்கிறாங்க. ஆனால் கரைக்கு வந்த பொழுது இவங்க நினச்சாங்க நம்ம வலையில் உள்ள மீன் தான் நமக்கு விடுதலை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவங்க கரையில் இறங்கும் பொழுது ரெடியாக பொரித்த மீன்கள், தணல் மூட்டப்பட்டு அக்கினி மூட்டப்பட்டு பொரித்த மீன்கள் ரெடியாக இருக்குது, சாப்பாடு ரெடியாக இருக்குது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீ வீழ்த்திருந்த ஆண்டவர் உன்னை தெருவில் விட்டுக்கிட்டு போகிறவர் இல்லை, உன் கூட இருக்க விரும்புகிறார். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன தேவன் அவளை ரெடியாக குக் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறார். வாங்கப்பா சாப்பிடலாம். இன்றைக்கு அன்பு சகோதரனே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரமண்டலத்துக்கு ஏறி தேவனுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உங்களோடு இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய நான் உங்கள் தேவைகளை சந்திக்க, யெகோவா ஈரையாக உங்கள் குறைவுகளை நிறைவாக்க நான் போதுமானவராக இருக்கிறேன். இதாங்க ஈஸ்டர் செய்தி. ஈஸ்டர் செய்தி என்ன? இந்த உலகத்தில் கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மிஸ்ஸிங் லார்ட், மிஸ்டேக்கன் லார்ட், மைண்ட்ஃபுல் லார்ட் அண்ட் மினிஸ்டரிங் லார்ட். உனக்கு ஊழியம் செய்கிற தேவன் இன்றைக்கு உனக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். உன்னுடைய தேவையை சந்திக்க விரும்புகிறார். இந்த நாளில், இந்த உயிர்த்தெழுந்த நாளில் என் குறைகளை நிறைவாக்கும் என்று தேவனிடத்தில் போமா. ஆண்டவராய் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போமா. எங்கள் பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய நீர் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படாத தேவனை போல இருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் தவறாக அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட்ட மிஸ்டேக்கன் லார்டாக இருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் எங்கள் நிலைமை ஆண்டவர் அறிவாரா என்று கலங்கி கொண்டு இருக்கிற மக்களுக்கு மைண்ட்ஃபுல் லார்டாய் நீர் இருக்கிறேன். எங்கள் எதிர்காலம் என்ன, எங்கள் ஃப்யூச்சர் என்ன, இன்றைக்கும் யெகோவா ஈரையாக எங்களுக்கு ஊழியம் செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னென்ன தேவையோடு இருந்தாலும், எந்தெந்த கஷ்டத்தோடு இருந்தாலும் இந்த நாளிலே அவளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இந்த ஈஸ்டர் தினமானது மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரட்டும். மன நிறைவினாலே நிரப்பட்டும். இப்படி செய்ய போகிறபடினால் நமக்கு நன்றி. உடைய கிருபையின் கரத்திலே ஆண்டவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் மிஸ்ஸிங் லாடா இல்லை, மிஸ்டேக்கன் லாடா இல்லை, மைண்ட்ஃபுல் லாடா இல்லை, என்றைக்கும் எங்களோடு மினிஸ்டரிங் லாடாய், எங்கள் ஊழியக்காரராய் எங்களோடு இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா கனத்தையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.